சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 11/8/2025 திங்கட்கிழமை, ஆடி மாதம் 26ஆம் நாள். துவிதியை திதி காலை 10:34 வரை, அதன் பிறகு திருதியை திதி. சதயம் நட்சத்திரம் இன்று மதியம் 1 மணி வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இது உகந்த நல்ல நாளாக அமையும். அதை போலவே இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய இனிய நாள் என்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றிய நல்ல தகவல்கள் வரக்கூடிய நாளா இந்த நாள் அமையுதுங்க. இது நாள் வரைக்குமே பிள்ளையை பற்றி அப்படி சரியில்லை, படிப்பு சரியில்லை, வேலை சரியில்லை, கல்யாணம் அமைய மாட்டேங்குது, இந்த மாதிரியான பிள்ளைகளை பற்றிய ஒரு மாதிரியான குறைகளோடு இருக்கக்கூடிய மேஷராசிக்கார பெற்றோர்களுக்கு அது அப்படியே தீரக்கூடிய, அடுத்த மாதத்திலிருந்தே பிள்ளைகளுடைய அத்தனை முன்னேற்றங்களும் கண்ணுக்கு நேராக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிர்ஷ்டமான திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இது வரைக்கும் யாரை பார்க்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அவரை பார்க்கறது, எந்த ஒரு விஷயத்தை செய்ய முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அதை செய்கிறது, ஒரு இடத்துல நல்ல விதமாக பேரெடுக்கக்கூடிய தன்மை, வாய்ப்புகள் கிடைச்சு அந்த வாய்ப்புகளை அப்படியே நம்ம உபயோகப்படுத்தி கொண்டு அதன் மூலமான முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்புன்னு மேஷராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. மற்ற கிரகங்கள்லாம் சாதகமான இடத்துல இருக்கிறதுனால பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக கிடையாது. ஐயா 7.5 சனி மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்றாங்களேன்னு பார்த்தா 7.5 சனி கூட ஜென்மத்தில் வரும்போது தான் ஏதாவது சிக்கலை கொடுக்கும் என்பதால் இன்னும் சில காலத்திற்கு கோச்சார ரீதியாக நல்லதுகள் நடக்கக்கூடிய யோக நாளா தாங்க அமைஞ்சிருக்கு மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் வலிந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறதுன்றது வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று. சுகத்திற்காக ஒரு பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு வாஷிங் மிஷினு அல்லது கட்டில், மெத்த, பீரோ இந்த மாதிரியான தன்னுடைய வசதிக்காக ஏதேனும் ஒரு பொருளை நல்ல விதமாக விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சுகம் காணக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையுங்க. சிலருக்கு வாகன யோகம் கூட இது வரைக்கும் இருக்குதுங்க. ஒரு இளைய பருவத்தினர் 18 வயசு தான் ஆகுது, 19 வயசு தான் ஆகுது, வண்டியை வேகமாக ஓட்டுறாரோன்னு நினச்சிக்கிட்டு பயந்தே அப்பா அம்மா வண்டி வாங்கி கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி நான் எல்லாரையும் மாதிரி தாங்க ஓட்டுறேன், அப்பா அம்மா தான் சந்தேகப்படுறாங்க, யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாரு நான் வேகமாக ஓட்டுவேன்ட்டு அப்பா பயப்படுறாரு. இந்த மாதிரியாக தாய் தகப்பனுடைய அனுமதி கிடைக்காமல் வாகனத்தை அனுபவிக்க முடியாமல், வாகனம் வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், ஒரு நல்ல நினைச்சதை போல ஒரு வாகனம் அமைக்கக்கூடிய அமைப்பு இளைய பருவ ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீடு பற்றின ஆசை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த வாரத்திலேயே ஏதோ கஷ்டப்பட்டாலும் கூட நமக்குன்னு ஒரு சொந்த வீடை வாங்கிடலாமே, ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கிடலாமே, அட்லீஸ்ட் ஒரு வீட்டடி மனை, ஒரு 2 சென்ட் இடத்த வாங்கி போடுவோமே என்கின்ற மாதிரியாக 4ஆம் இடத்தின் முழு நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 10-15 நாளாகவே எதில் ரொம்ப குழப்பமாக இருந்தீங்களோ, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, ஒருவேளை இப்படி பண்ணால் அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்ற மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளேயே ஒரு பயம் இருக்கும்ல. வெளியில் நம்ம தைரியமாக தான் இருப்போம், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒருவேளை இப்படி தப்பாயிடுச்சுன்னா எப்படி நம்ம அதை சமாளிக்கிறது என்கின்ற மாதிரியான குழப்பங்கள் இருக்கும் இல்லையா. அது கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலமாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு தெளிவும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதுன்றது ஒரு முக்கியமானவர்களுடைய ஒரு நட்புகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இது இன்னும் ஒரு 4 மாதத்திற்குள்ளேயே இது அப்படியே தொடர்ச்சியாக நீடிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஒரு பெரியவர், ஒரு வயதில்
புகழில், பணத்தில், அந்தஸ்தில், கௌரவத்தில், அதிகாரத்தில், இதில் எல்லாத்துலேயும் நம்மளை விட ஒரு பெரியவனான ஒரு அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது. அந்த அறிமுகத்தின் மூலமாக வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறக்கூடிய ஒரு உயரத்திற்கு போகக்கூடிய அமைப்புகளும் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. ஆகவே எல்லா நிலைகளிலேயும் கடந்த காலத்தில் பட்டு கொண்டிருந்த அத்தனை சோதனைகளும் விலகக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதுனத்திற்கு இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு தனவீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்துல கேது பகவான் வலிய நிலையிலேயே இருக்கிறார். இந்த அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகம் தெரியாதவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அல்லது இன்றைக்கி தாங்க பழகணும், நேற்று முந்தைய நாள் தான் தெரியும், ஒரு 6 மாதம் கூட பழகலை, அவரை நமக்கு நல்லது செய்கிறாருங்க, ஒரு நல்ல வழி காட்டுறாரு, அவரால் ஒரு நல்ல வேலை அமைஞ்சது, தொழில் அமைஞ்சது என்கின்ற மாதிரியாக சமீபத்தில் அறிமுகமாகி இன்னும் ஆழமாக பழகாதவர்கள், ஒருத்தர் சரியாகவே புரிஞ்சிக்கல, ஆனால் கொஞ்சம் அவர் ஹெல்பிங் டெண்டன்சி மைண்ட் உள்ளவராக இருக்கிறாரு, இவர் மாதிரி ஆட்கள் நமக்கு நல்ல உதவியாக இருக்கிறாங்க, தேவைப்படுங்க, இவரை நட்பு நீடிக்குங்க என்கின்ற மாதிரியாக சமீபத்தில் அறிமுகமானவர்களிடமிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு தொழில்துறை முன்னேற்றம் ஏற்படும். வேலை போனால் கூட ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது வேலையை விட்டுட்டு தாராளமாக தொழில் பண்ணலாம், தொழில் பண்ணுறதுனால ஒன்றும் நஷ்டம் ஆகிடாது, நம்முடைய திறமையை இன்னொருத்தருக்கு விற்றுக்கிட்டு இருக்கிறத விட கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டால் கூட நம்ம திறமை நமக்கே உபயோகமாகிற மாதிரி ஒரு தொழில் நன்றாக நடக்கும், ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகிட்டா குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்கின்ற மாதிரியாக தொழில் வேலை அமைப்புகளில் முன்னேற்றங்கள் மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க கடகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கின்ற கொஞ்சம் சோம்பல் வரக்கூடிய, எதுலேயும் ஒரு நிதானம் மந்தம் தள்ளி தள்ளி போடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். காலையில் எந்திரிச்சிருந்துலேருந்தே கொஞ்சம் குழப்பமாகவே இருப்பீங்க, இதை இன்றைக்கி செய்யலாமா அன்றைக்கி செய்யலாமா, சரி தள்ளி போடு, இன்னும் 2 நாள் கழித்து பார்த்துக்கலாம் என்கின்ற மாதிரியாக எதையும் ஒத்தி வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தூர இடங்கள்லேருந்து, குறிப்பாக வடமேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் கொஞ்சம் காலையில் 11 மணி 12 மணி போல் வரக்கூடிய தகவல்கள் கொஞ்சம் கவலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி, அல்லது அந்த இடத்துல தூர இடத்துல இருக்கிறவருக்கு கடன் கொடுத்தேன், அல்லது அவரை நம்பி ஒரு பொருள் அனுப்பிச்சேன், திருப்பி அவர் கொடுக்க மாட்டேன்றாரு, காசு அங்கே போய் மாட்டிக்கிச்சு என்கின்ற மாதிரியாக தூர இடத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் முற்பகலில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக குழப்பமாகவும் நமக்கு இப்படிலாம் தேவையில்லாதது நடக்குதே என்கின்ற மாதிரியாக இருந்தாலும் கூட சாயந்தரம் 4 மணிக்கு மேலே அவ்வளவும் அப்படியே மாறக்கூடிய ஒரு யோக நாளாகத்தாங்க இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாக ஏதேனும் ஒரு சங்கடங்கள் வரலாம். நம்ம ஒன்று சொல்ல அவர் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு சண்டை சச்சரவு மாதிரி சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு தான் ஏன் இவங்ககிட்ட வச்சுக்க கூடாதுன்னு சொல்கிறது என்கின்ற மாதிரியான சங்கட உணர்வுகள் இருந்தாலும் கூட மாலை 4 மணிக்கு பிறகு அத்தனையும் மாறக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கின்ற செலவுகள் நிற்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. தேவையில்லாத செலவுகள் நிற்கும். மருத்துவ செலவு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அல்லது மனைவி கணவன் அல்லது நமக்கே உடம்பு சரியில்லை, மாதமானால் ஆஸ்பத்திரிக்குன்னு இவ்வளோ தூரம் காசு எடுத்து வைக்க வேண்டியிருக்கு, அல்லது ஒரு கடையை ஒரு இடத்த பூட்டி போட்டே வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், தேவையில்லாமல் ஒரு வண்டி வாகனம் செலவு வச்சுக்கிட்டே இருக்குது, என்ன இதை பண்ணுறது எப்படி பண்ணுறது தடுக்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி சமீப காலமாக தேவையின்றி ஒரு வருமானத்தில் ஒரு பகுதி போய்கொண்டே இருக்கிறதே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் அந்த விரைய செலவுகள் நிற்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் ஒரு 12-13 நாட்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த செலவை அப்படியே டக்குன்னு நிறுத்திட்டு பரவாயில்லைங்க, அதை சேர்த்து வைக்கலைன்னா கூட பரவாயில்ல, வேறு மாதிரி விரயமாகக்கூடாது இல்லையா என்கின்ற மாதிரியாக ஒரு சந்தோஷ பெருமூச்சுகள் வரக்கூடிய நாளாக, சுப செலவுகள் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். விரைய செலவுகளில் சில பேருக்கு தேவையில்லாத பயணங்கள், அலையிற மாதிரியான வேலை கூட இப்போதைக்கு ஒரு மாதிரி மாறக்கூடிய நிலைமைகள்லாம் இருக்குது. எந்த நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய வேலையாக இருக்குது. மார்க்கெட்டிங்கு, வண்டியிலே போய்கிட்டு இருக்கணும், டிரைவிங் மாதிரி, டிரைவர் மாதிரி, இந்த மாதிரியாக ஓடிக்கொண்டே செய்யக்கூடிய வேலைகளை கூட அப்படியே நிறுத்திவிட்டு ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து செய்யக்கூடிய வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல கேது அற்புதமான நிலைமையில நல்ல விதமாக வலிமையோடு இருக்கிறாருங்க. உண்மையிலேயே 11ஆம் இடத்துல கேது இருக்கிறதுன்றது 18 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அமைப்பு. அது இப்போது துலா ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு. 11 கேது இருந்தால் என்னங்க நடக்கும்?
எல்லா விதத்திலும் வெற்றி, மற்றவர்களிடமிருந்து ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கேது பகவான் என்பவர் அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களை குறிக்கக்கூடிய அதே நேரத்தில் வெளிநாடு வெளிமாநிலம் பரதேச வாசம்னு சொல்லப்படக்கூடிய தூர இடங்களுக்கு அனுப்பக்கூடிய வேலைகளை செய்வார். வெளிநாட்டுக்கு போகணும், வெளிமாநிலத்திற்கு போகணும், தூர இடங்களில் போய் செட்டில் ஆகணும், படிக்கணும், வேலை செய்யணும்னு நினைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு 6 மாதத்திற்குள்ள உங்களுடைய எண்ணங்கள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. போட்டித் தேர்வுகளில் வெற்றிகள் கிடைக்கும். எதுலேயுமே ஒரு சக்ஸஸ் இருக்குங்க. எல்லாத்துலேயுமே அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல். ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, வெற்றிகள் கிடைக்கும். ஒரு பங்காளிகளுக்குள்ள ஒரு கோர்ட்டு சட்ட நடவடிக்கை பிரச்சனை, அதுலேயும் வெற்றி கிடைக்கும். குடுத்தனக்காரங்களுக்குள்ளே சண்டை வந்து கேஸ் போட்டிருக்கிறாங்க. நான் ஹவுஸ் ஓனர் மேலே கேஸ் போட்டிருக்கேன், ஹவுஸ் ஓனர் என் மேலே கேஸ் போட்டிருக்கிறாரு. இந்த மாதிரியான சிறு சிறு விஷயங்களுக்காக வழக்குகளுக்கு போயிருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்துல அருமையான அமைப்பில் கேது இருக்கிறார். பாத்திரங்கள் சார்ந்த ஒரு தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், உலோகம் சார்ந்த தங்கத்தை கூட சொல்லலாங்க. உலோகம் தகரமாக இருந்தாலும் தங்கமாக இருந்தாலும் இரும்பாக இருந்தாலும் அது உலோகம் தானங்க. இந்த மாதிரியான உலோகம் சம்பந்தப்பட்ட ஓசை எழுப்பக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் இன்னையிலிருந்து நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திட்ட இருந்து அனுமதி கிடைக்காத நிலைமைகள்லாம் இப்போது மாறப்போகுது. பட்டா கேட்டிருக்கிறேன் அல்லது ஒரு உதவித்தொகை கேட்டிருக்கிறேன், மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறது எனக்கு அப்படியே விட்டு போச்சு, எனக்கு இந்த சலுகை விட்டு போச்சு, அந்த சலுகை விட்டு போச்சு, தாசில்தார் ஆஃபீஸுக்கோ கலெக்டர் ஆஃபீஸுக்கோ கார்பரேஷனுக்கோ நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் நடக்கலைங்க என்கின்ற மாதிரியாக பலகாலமாக ஒரு விஷயத்தை கிடைக்கவில்லை என்று அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளேயே இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேதுவின் தொடர்பால் எல்லா நன்மைகளும் மாற்றங்களும் வரக்கூடிய அமைப்பு விருச்சிகராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல இருக்குதுங்க. அரசாங்க ஆதரவுகள் கிடைக்கும். சிலருக்கு தாய்மாமன் மேலே இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு கசப்புகள் விலகக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல கேது இருந்து ஆன்மீக எண்ணங்கள் உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்களுக்கு சித்தர்கள் தரிசனம், குலதெய்வ தரிசனம், இஷ்ட தெய்வ தரிசனம் எல்லாம் கிடைக்கக்கூடிய, புனிதர்களை சந்தித்து ஆசி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்படியே தெய்வம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சிகள்லாம் தானே ஒரு தேடி வரக்கூடிய அமைப்புகள்லாம் இன்றைக்கி உண்டு. கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு மகா பாக்கியம் இப்போது கிடைக்கும். ஸ்ரீ மகா பெரியவர் போன்ற காஞ்சி தெய்வமாக இருந்து நம்ம மனிதராக பிறந்த தெய்வமாக மாறினார் இல்லையா, அந்த மாதிரியான ஸ்ரீ மகா பெரியவர், ஸ்ரீ ரமணர், பிரம்மேந்திரர் போன்றவர்களுடைய அதிஷ்டானங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இது இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள் நடக்கக்கூடிய அமைப்பு என தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. இளையவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற ஒரு கருத்து வேறுபாடு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியாக அப்படியே நீக்கு போக்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வரும். என்ன இருந்தாலும் எங்கள் அப்பா நான் சொல்கிறத ஒத்துக்கவே மாட்டாருங்க. அவருடைய வழி வேற, என் வழி வேற. நான் செய்கிறத சொல்கிறத அவர் குறை சொல்கிறதே அவருக்கு அப்படி என்றிருந்தவர்களுக்கு கூட தந்தையின் போக்கில் மனமாற்றம் ஏற்படுவது நன்க விதமாக தெரியக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்சதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பூனைக்கே பார்வை இருக்காதுங்க. ஆனால் அந்த பார்வை டக்குன்னு சரியாக போய் ஒரு விட்டத்தில் போய் உட்காந்துருச்சுங்கன்னா அது ஒரு தற்செயலால் நடந்த நிகழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா. நம்ம ஒன்றை செய்ய போக அது இன்னொன்னாக மாறி டக்குன்னு அது நமக்கு நல்லதாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைங்க. ஒருத்தரை போய் தேடி பார்க்க போகிறேன், ஆனால் அவர் இல்லை, இன்னொருத்தர் தான் இருந்தார். இவர் செய்வாரோ மாட்டாரோன்ற மாதிரியே அவர்கிட்ட அந்த விஷயத்த சொன்னேன். ஏற்கனவே யாரை தேடி போனோமோ அவர் இருந்து செய்ததை விட இவர் நல்லா செஞ்சு கொடுத்துட்டாருங்க என்கின்ற மாதிரியாக எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இப்போது அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இருக்குதுங்க. சிலருக்கு அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்கள் மூலமாக நல்லவைகள் வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. சாதாரண நண்பர் இல்லைங்க, ஒரு ரொம்ப நாள் பழகின ஒரு நண்பர் டக்குன்னு நமக்கு தேவைப்பட்டதை அவரே கேட்டு உதவி அறிஞ்சு, அதாவது நம்முடைய தேவை அறிஞ்சு உதவி பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு பெருமிதமான நட்புக்காக கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு கலத்திர பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய 7ஆம் பாவகத்தில் இப்போது கேது அமர்ந்திருக்கிறார். உண்மையில் சொல்லப்போனால் ஒரு காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இப்போ தான் கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு அமைஞ்சிருக்கு. போன ஜென்மச்சனி முழுக்கவே காதல் என்கின்ற விஷயத்தில் நிறைய இளைஞர்கள் அழுதுகிட்டு தான் இருந்தீங்க கடந்த 2 வருஷமாகவே.
ஏகப்பட்ட பேருக்கு பிரேக்கப்பும் ஆகிப்போச்சுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் மீதி இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக பிரிவது போல பிரிந்து ஆனாலும் பிரிய முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே தாய் தந்தையர்கிட்ட இரு வீட்டார்கிட்ட சம்மதங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைங்க. ரொம்ப அந்த குழந்தைங்க ஒரு மாதிரியாக டிஸ்டர்ப் ஆகுதுங்க, காதலில் அவங்க ஒரு ஃபிட்டாக தான் இருக்கிறாங்க, 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் தான், சேர்த்து வச்சா தான் என்ன என்கின்ற மாதிரியாக 2 வீட்டாரிடமும் மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு அமைஞ்சிருக்குங்க. ஒரு கல்யாணம் ஆனவங்க 40-50 வயசுக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மனைவியின் உடல்நிலையை பற்றி, மனைவியினுடைய வேலை அமைப்புகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தது மாறக்கூடிய அமைப்பு. கணவனுடைய ஒரு கடன் தொல்லைகள், கணவனுடைய ஒரு கேரக்டர் அமைப்புகள்லாம் கொஞ்சம் மாறி தெரியுதே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அது இல்லை, நன்றாகத்தான் இருக்கிறார் என்ற சந்தோஷ செய்திகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த 6ஆம் இடத்தில் இருக்கின்ற கேதுவின் மூலமாக அவ்வப்போது அப்படியே பாலைவனத்திற்கு நடுவே நடந்து கொண்டிருப்பவனுக்கு மழைத்துளி மேலே வந்து விழுகதைப் போல ஒரு நல்ல சிலிர்ப்பான நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. உங்களுக்கு தேவையில்லாதது இப்போ வெளியே போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடன் நமக்கு தேவையில்லை, நோய் நமக்கு தேவையில்லை, எதிர்ப்பு நமக்கு தேவையில்லை, கண்திஷ்டி தேவையில்லை, பொறாமக்காரங்க நம்மளை பார்த்து பொறாமப்பட தேவையில்லை. இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம கட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மேலதிகாரியோட தொல்லை இந்த வாரம் கண்டிப்பாக அப்படியே நிற்கும். என்னதான் இருந்தாலும் நான் நல்லதாகவே பண்ணால் கூட இவர் அதில் ஏதாவது ஒரு நொல்லக்கண்ணை வச்சுட்டு ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டு தாங்க இருக்கிறாரு என்கின்ற மாதிரியாக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பணியிடங்களில், வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் சந்தோஷமும் சப்போர்ட்டுன்னு சொல்லப்படக்கூடிய ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக 10 ராசிகள்னு சொல்லப்படக்கூடிய மேஷம் முதல் மகரம் வரையிலான அந்த 10 லக்னங்களுக்கு என்ன லக்னப்படி என்ன தொழில் அமையும் அப்படிங்கிறத பார்த்துட்ட நிலையில் 11வது லக்னம்னு சொல்லப்படக்கூடிய கும்ப லக்னக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட தொழில் அமையும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துடலாங்க. உண்மையிலே நான் இந்த நாட்கள்லாம் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சும கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் தொழில்களும் கல்விகளும் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதாங்க இந்த சுபத்துவ கோட்பாடு. இதன் அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு கிரகம், ஒரு புதன் சுபத்துவமாக இருந்தால் கும்பலக்கணக்காரர்களுக்கு கணக்கு வழக்கு அக்கௌண்ட்டு சாஃப்ட்வேர் என்பது போன்ற ஒரு தொழிலில் ஈடுபாடு வருங்க. சனியே ஒருவேளை கும்பத்திலேயே உட்காந்து அந்த கும்ப விடும் சுபத்துவமாக இருக்குன்னு வைங்க, இந்த பைலட்டுன்னு சொல்கிறாங்களே, ஏரோநாட்டிக்கல் ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறது, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான சனியின் கலற்றி மாட்டக்கூடிய காரு, பைக்கு, விமானம் போன்றவைகளுடைய ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கும்பலக்கணக்காரர்களுக்கு தொழில் அமையுங்க. சுக்கிரன் கூடுதல் சுபத்துவமாக இருந்தால் கலைத்துறைன்னு சொல்லப்படக்கூடிய டிசைனிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கலைத்துறையில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அல்லது இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய துணி சார்ந்த விஷயங்கள், டிராவல்ஸ் சார்ந்த விஷயங்கள், சொகுசு கார்கள், பயணங்கள், அது வச்சு நடத்தக்கூடிய டிராவல்ஸ், இது போன்ற விஷயங்களில் வருவாருங்க. உண்மையில் 10ஆம் அதிபதி கும்பலக்கணக்காரருக்கு செவ்வாயத்தானாங்க இருக்கிறாரு. எல்லாருக்குமே 10ஆம் அதிபதியோட தொழில் கண்டிப்பாக அமைஞ்சிடுறது இல்லைங்க. இப்போ நான் சொன்ன சுபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த தொழில் அமையும். ஒருவேளை அந்த சுபத்துவமாக இருக்கக்கூடிய தொழில் உங்களுக்கு அமையலைன்னு சொன்னால் கும்பலக்கணத்திற்கு அவயோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரிய சந்திர செவ்வாயுடைய குருவுடைய தசைகள் நடந்து கொண்டிருந்தால் அந்த தொழில் அமையாது. 2ஆம் நிலை சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய கிரகத்துடைய தொழில் அமையுங்க. பொதுவாக கும்பலக்கணக்காரங்க எப்படி இருப்பாங்க? உழைப்பிற்கு மறுபெயர் நீங்கள் தாங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செய்யக்கூடிய இந்த மெக்கானிக் மாதிரியான வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தங்கவிழ்த்தன்னு சில வேலைகளை செய்ய முடியாதுங்க. நிதானமாக தான் பொறுமையாக தான் செய்யணும். டிராயிங் வரைகிறது மாதிரி, டிராஃப்ட் போடுற மாதிரி, ஒரு டிசைன் எழுதுறது மாதிரி, ஏதாவது ஒரு வகையில் நுணுக்கமான ஒரு வேலைகளை செய்யக்கூடியதில் எக்ஸ்பர்ட்னு கும்பலக்கணக்காரர்கள் பெரிய அளவில் பேர் வாங்குவாங்கங்க. நல்ல கிரக அமைப்புகள் ஒரு துல்லியமான நிலைமையில் அருமையாக இருந்தால் உண்மையிலே கும்பலக்கணக்காரர்களுக்கு அந்த சந்திர தசை தாங்க கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு நெகட்டிவான அமைப்புகளை செய்யும். கிட்டத்தட்ட சந்திரன் 3, 10, 11 இந்த இடங்களை தவிர்த்து வேறு எங்கே இருந்தாலும் சந்திரன் அவருடைய திசையில் ஒரு 10 வருஷம் கெடுதலை செய்வார். அந்த நேரத்தில் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு அந்த தொழிலே இல்லாமல் கூட போயிடும். ஆக ஒரு நல்ல தொழில் அமைப்புகள், சனியின் புதனின் தொழில் அமைப்புகள் பெரும்பாலும் கும்பலக்கணக்காரர்களுக்கு அந்த கிரகங்கள் சுபத்துவமாக இருந்தால் அமைகின்றன அப்படின்றது தான் உண்மை. எப்போவுமே 10ஆம் இடத்து அதிபதியோட தொழில் அமைப்புகள் அமையும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒருவேளை
செவ்வாய் வந்து கூடுதல் சுபத்துவமாக இருந்தார்னு வைங்க, 10ஆம் இடத்தோடு அவர் தொடர்பு கொண்டு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை அல்லது சந்திரனுடைய இணைவு குருச்சுக்கிர தொடர்புகளில் செவ்வாய் இருந்தார்னா கண்டிப்பாக கும்பலக்கணக்காரர்கள் மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், பூமி என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாயின் காரகத்துவங்களும் நிச்சயமாக வருங்க. ஒருவேளை 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டிருக்கிறாரு, சொல்லிக் கொடுக்குற துறையில், டீச்சிங் துறையில் இருப்பீங்க. 2ஆம் இடத்திலிருந்து அவர் 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 6ஆம் இடத்திலிருந்து 2 10ஆம் இடங்களை பார்க்கிறாரு, 2லேயோ 6லேயோ 10லேயோ இருக்கிறார், ராசிக்கு 10ல் இருக்கிறார், ராசிக்கு 2ல் இருக்கிறார், ராசிக்கு 6ல் இருக்கிறார். இந்த மாதிரி குரு இருந்தார்னா அதே கும்பலக்கணக்காரர்கள் டீச்சிங் துறைன்னு சொல்லப்படக்கூடிய பேங்கிங் செக்டார், டீச்சிங் செக்டார், ஜுடிஷியல்னு சொல்லப்படக்கூடிய அந்த சட்டத்துறை, நீதித்துறை அமைப்புகளில் இருப்பாங்கங்க. நாளைக்கு மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த கிரகம் எப்படி இருந்தால் என்ன தொழில் அமையும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.